நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆசி. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். திருவள்ளுவரின் வழித்தோன்றல், கணியன் பூங்குன்றனார் வழித்தோன்றல், அந்த பரம்பரையில வந்த நாங்க இந்த மகாசிவநாடி ஓலைச்சுவடிய 5வது தலைமுறையாக பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு வரலாற்று ஆய்வாளர் கூட நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு நோக்கோட தான் பார்ப்பேன். திடீர்னு ஒரு பதில சொல்றதோ ஒரு பலனை சொல்றதோ என்னுடைய வழக்கமில்லை. அதாவது பல பேருடைய பலன்களை வைத்து பல பேருடைய நாடியில வந்த ப்ரெடிக்ஷனை வச்சுட்டு எதுல அதிகமான பாசிட்டிவான பலன்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வருது. அப்படி இந்த நாடி ஜோதிடம் கடந்த 250 ஆண்டுகளா சொல்லிக்கிறோம். இதுல ஒரு வரலாறு எழுதணும்னா நமக்கு ஆவணங்கள் தேவை. சாட்சி இல்லாமல், சோர்சஸ் இல்லாமல் எதையும் நம்ம எழுதுறது உண்மையான வரலாற்றை எழுத முடியும். அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. அப்படி எந்த இதையும் வரலாற்று நோக்குடன் பாக்குறோம்னா இந்த 2026 பற்றி நடந்த தேர்தலை பற்றி இப்ப நீங்க கேட்கறது இருக்கீங்க. இதுக்கு பதில் சொல்றதோடு மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படிங்கறத நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது. எப்படின்னா 2016 மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு ஓலைச்சுவடி பார்க்கும்போது தொடர்ந்து நீங்க தான் வரப்போறீங்க, பிஜேபி தான் ஆள போகுது அப்படின்னு நாடியில வந்தபடி, மகாசிவ நாடியில வந்தபடி சொன்னோம். அது நடந்துட்டு இருக்கு. அதோட 2016 ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் அந்த தேர்தல்ல பலன் சொல்லும் பொழுதும் அம்மா தான் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுவும் நடந்தது. அதுபோல அடுத்து வந்த திரு மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் அப்ப ஆளும் பொழுது, அப்ப இந்த ஏவிளம்பி வருடம் பார்க்கும் பொழுது ரொம்ப உள்கட்டி பூசல், ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இப்ப என்ன தெரியுமா? அதுல உங்களுடைய வியூகம், உங்களுடைய ராஜதந்திரத்தினால் இந்த கட்சியை ஒன்றிணைப்பீர்கள் அப்படின்னு வந்தது. அதுபடியே கட்சியை ஒன்றிணைத்து 5 ஆண்டுகளும் நீங்கள் ஆளுவீர்கள் அப்படிங்கிறத ஒலியில் இருந்தது. அதை படிச்சு சொன்னோம். அது கரெக்டா இருந்தது. எப்படின்னா, துணை முதல்வராக திரு மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்களை வைத்துக் கொண்டு அந்த காலத்தை, அந்த டேர்மை அவங்க பூர்த்தி செஞ்சாங்க. அப்படியே அதே நேரத்துல அந்த ஏவிளம்பி ஒரு இடத்திலேயே திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்க்கும் பொழுது குறிப்பா ஒரு விஷயம் வந்தது. ஒரு இழப்புக்கு பிறகுதான் உங்களுக்கு தலைமை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது மிக தெளிவா வந்திருந்தது. அந்த இழப்பு என்னன்னு அப்ப எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது கலைஞர் அவர்கள் திடீர் இழப்பு. அதற்கு பிறகு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றார். அதுவும் மிக பொருத்தமாக உள்ளது. இப்படி பல தேர்தல்ல பல முடிவுல நம்ம சொல்லியிருக்கிறோம். கடந்த தேர்தலில் கூட ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, அதாவது 2021 அந்த தேர்தல்ல சூரியன் தான் உதிக்க போகிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். இது எல்லாவற்றிற்கும் நம்மகிட்ட பதிவுகள், எந்த சான்றும் இல்லாமல் இதை நம்ம பேச முடியாது. அப்படி இந்த நாடியில வரக்கூடிய பலன்கள்ல எப்படி எடுக்கிறோம்னா, ஆர்வூட காண்டம் மூலமாக எடுக்கிறோம். முதல்ல கட்சியில இருந்து, தலைமையில இருந்து வர்றவங்க எதிர்கட்சியில இருந்து வருவாங்க, ஆளுங்கட்சியில இருந்து வருவாங்க. இவங்களுடைய பலன்களை ஓவராலா பார்ப்போம். பார்த்துட்டு அதற்கு பிறகு ஆரூட காண்டம்னு ஒண்ணு,
அந்த ஆரூட காண்டத்தை பார்த்து அதுல என்ன முடிவு வருது அப்படிங்கறத பார்த்துதான் நாங்க ஒரு முடிவுக்கு வர்றோம். அப்படி 2024 மீண்டும் மாண்புமிகு மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு வழியில வந்தபடி சொல்லி 3வது முறையாக அவங்க ஆட்சியை தொடர்ந்தார். இப்படி பல சம்பவங்கள் எனக்கு இந்த நாடி மூலமாக, மகாசிவ நாடி மூலமாக பலன் சொல்லி அந்த பலன்கள் 100க்கு 100 ஒத்து வந்திருக்கு. அத எல்லாவற்றிற்கும் சான்றுகள் இருக்கு, சோர்சஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு. இப்படி இந்த 2026 தேர்தல் இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல முக்கியமான சில பாடல்கள் வந்திருக்கு. இந்த 2026 தேர்தல்ல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக ஆய்வு நோக்கோடு ஆய்ந்து கட்சியில் இருந்தும் பல கட்சிகள் இருந்தும் வந்தவங்களுடைய பலன்களை பார்த்து யாருக்கு அதிகமான பாசிட்டிவான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு ஆரூட காண்டத்தையும் பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த பாடல்ல வர்ற வரிகளுக்கு ஒரு முறையான விளக்கத்தை நம்மளால சொல்ல முடியும். அப்படி இந்த தேர்தலுக்காக நாங்க முன்னாடி பல தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, பல கட்சியில இருந்தும் வந்தாங்க. அவங்களுடைய பலன்கள் எல்லாம் பார்க்கணும். யாரு வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கறது வெளியிட முடியாத தொழில் தான் வந்து தேர்தலுக்கு பிறகு வேணா அதை நம்ம சொல்லலாம். அதோட இப்ப அந்த ஆரூட காண்டத்துல இப்ப உள்ள தேர்தலை பற்றி என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பாருங்களேன். வெற்றி பெறும் சபை சிறப்பு தேர்வில் கூட, இதுதாங்க அந்த தேர்தலுடைய பலன்கள், முக்கியமான பலன்களுடைய முக்கியமான 2 பாடல்கள். யூகமது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான். அதாவது முக்கியமானவங்க வந்தாங்க, அவங்களுடைய நாடி இதயம் பார்க்கும் பொழுது வெற்றி பெறும் தான் சபை சிறப்பு தேர்வில் கூட இந்த தேர்வு வெற்றிகரமானதாக நடக்க போகுது. யூகமது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான். உங்களுடைய தலைவருடைய யூகம் நீங்க வகுத்த யூகம் நிச்சயமாக ஜெயிக்கும். குற்றமதை நீக்கிடுவாய் உதவ நீயும். அதுலயும் சில குற்றங்கள் இருக்கு, அந்த குற்றங்கள் நீக்கப்படும். குறையகல தான் சேர்க்க கூட நல்லோர். நல்லவங்களுடைய கூட்டோடு இந்த தேர்தல் வெற்றி பெற்று நல்லாட்சி அமைய போகுது, ஆட்சி அமைய போகுது, ஆட்சிக்கு வரப்போறாங்க. குறையகல தான் சேர்க்க கூட நல்லோர். அந்த ஆட்சி எப்படி அமைய போகுது அப்படின்னா, நல்லவங்களுடைய கூட்டோடு அந்த ஆட்சி அமைய போகுது. நல்லோரின் கூட்டு வழி சபையின் வெற்றி. அப்படிதான் இந்த புதிய சட்டசபை அமைய போகுது. நல்லோரின் கூட்டு வழி, நல்லவங்களுடைய உதவியோடு இந்த சட்டசபை, புதிய சட்டசபை அமைய போகுது. நாடாழ்வான் இளைய மகன் எந்த ஆட்சி. இதுதான் முக்கியமான வரி. எப்படின்னா, நாடாழ்வான், இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறது யார் அப்படிங்கிறதுக்கு பதில் தெளிவாக வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நாடாழ்வான் இளைய மகன் எந்த ஆசி. என்னுடைய, அதாவது சிவபெருமானுடைய மகா சிவ நாடியது சிவபெருமானை பதில் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாடாழ்வான் இளைய மகன் எந்த ஆசி. என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அளித்து விட்டேன். நாடாழ்வான் இளைய மகன், எனது இளைய மகன், அவங்கதான் இந்த நாட்டை ஆள போறாங்க. அல்லது தான் நீங்க மீண்டும் ஆட்சி, மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வரப்போகிறது. அன்னையருள் தன்னாலே தேவி அன்பார். அதற்கு பார்வதி தேவியினுடைய அன்பும் அவர்களுடைய
குடும்பத்தாருடைய பிரார்த்தனையும் பக்தியும் தேவி அன்பார் தேவி அவள் ஜபதபத்தால் தெளிவுமாகும். அவங்க செய்யக்கூடிய ஜபத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் தெய்வீகம் ஆள வரும் அருளே வெல்லும். தெய்வீகம்தான் இந்த நாட்டை மீண்டும் ஆளப்போகுது அப்படிங்கறத மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், முடிவுக்கு வரும் அப்படின்னா, நாடாழ்வான் இளைய மகன். சிவபெருமானுக்கு யாரு இளைய மகன் அப்படின்னா, முதல் மகன் விநாயகர், இரண்டாவது மகன் முருகன் வருங்கால ஆட்சியை அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இந்த ஆரூட காண்டத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.